வணக்கம் மக்களே. இன்றைக்கி முதியோரை கவனிக்கிறது பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த சூழ்நிலைகளை பார்த்தா 99% முதியோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. உணவுக்காகவும் பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமலும் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. முதியோர்கள்ட்ட கொஞ்சம் பேச்சு கொடுங்க. முதியோர் அவங்கள ஃப்ரீயாக அனுமதிக்கணும். முதியோரை கவனிக்கணும். முதியோர்கிட்ட அன்பாக இருக்கணும். நம்ம காலம் செல்ல செல்ல எல்லோருக்கும் முதுமை வந்து கொண்டே தான் இருக்கும். குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு உழைப்பு நின்று விடுகிறது. அதாவது இளமை பருவம், அதிலிருந்து மாணவ பருவமாகும். மாணவ பருவம் அடுத்தது உழைத்து சம்பாதிக்க பருவமாகும். உழைத்து சம்பாதிக்க பருவம் குடும்ப பருவமாகும். அப்பமும் உழைக்க தான் செய்வாங்க. குடும்ப பருவம் அப்படி முடியும்போது முதுமையில் கொண்டு நிறுத்தும். அதனால் இத்தனை அனுபவங்களை கடந்து தான் முதுமை வருகிறது. அதனால் அனுபவம் மிக்கவர்கள் முதியோர்கள். அவங்க சொல்லுறதை காது கொடுத்து கேளுங்க. இவங்களுக்கு என்ன தெரியும்? ஏன்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி தெரியாது. உலக அனுபவங்கள் நிறைய. எனவே வீட்டில் உள்ள முதியோரை நன்றாக கவனியுங்கள். பெற்றோரை கவனிக்காத பாவம் பின்னால் நம்மை தொடருவது நிச்சயம். எப்படி அடுத்தவர்களுக்கு செய்வினை பில்லிசூன்யம் செய்வது குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அதை செய்தவர்களுக்கே சென்று சேருவது போல முதியவர்களை கவனிக்காத பாவம் கண்டிப்பாக சென்று சேரும் அவர்கள். இதையே முன்கடன் பின்கடன் வட்டியில்லா கடன் என்பார்கள். தான் செய்த செய்வினை தன்னிடமே வரும் என்று ஒவ்வொருவரும் தெரிந்திருந்தால் மற்றவர்களுக்கு செய்வினை செய்யவே மாட்டார்கள். இது உறுதி. எனவே நன்றி மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.